ஐபிஎல் வரலாற்றில் பஞ்சாப் அணி ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றில் மொத்தமாக குறைந்த ரன்களை எடுத்து வெற்றி பெற்ற அணி என்ற சாதனையை பஞ்சாப் இன்று படைத்திருக்கிறது. பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான போட்டியில் பஞ்சாப் அணி ஒரு நெயில் பைட்டிங் வெற்றியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் பதிவு செய்திருக்கிறது. ஒரு எளிய இலக்கு போட்டியில் வெற்றி பெற்று கொல்கத்தா அணிக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் 111 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா பேட்ஸ்மேன்களின் அனைத்து விக்கெட்டுகளையும் சீட்டுக்கட்டு போல் சரித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. சொல்ல வேண்டுமானால் இரு அணிகளின் விக்கெட்டுகளும் இன்று சீட்டுக்கட்டு போல் சரிந்துள்ளது. யுஸ்வேந்திர சகல் அபார பந்துவீச்சை வெளிப்படுத்தியுள்ளார். கொல்கத்தா அணியின் விக்கெட்டுகளை அடுத்தடுத்து எடுத்து கொல்கத்தாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துள்ளார். எளிய இலக்கு எளிதாக வென்றுவிடலாம் என்று எண்ணி களமிறங்கிய கொல்கத்தா அணியை தும்சம் செய்திருக்கிறார்கள் பஞ்சாப் பவுலர்ஸ். சகலை பொறுத்தவரை 4 ஓவர்களில் 28 ரன்களை மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்து பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு உதவியுள்ளார். மார்க்கோ யான்சனும் அதிரடி காட்டியிருக்கிறார் பந்து வீச்சில். இறுதி விக்கெட்டான ரசலின் விக்கெட்டை வீழ்த்தி இந்த வெற்றியை பஞ்சாப் அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். முல்லன்பூர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய பஞ்சாப் தொடக்க ஆட்டக்காரர்கள் பிரியன் சாரியா மற்றும் பிரப்சிம்ரன் சிங் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இவர்கள் இருவரின் விக்கெட் இழந்த பின் அந்த அணி ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை தழுவியது. அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து அதிர்ச்சி அளித்தது. ஓபனர்களை தவிர அனைவரும் 20 ரன்கள் கூட எட்டவில்லை. குறிப்பாக ஃபார்மில் உள்ள கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் டக் அவுட் ஆகி வெளியேறினார். பஞ்சாபில் அதிரடி காட்டிய எந்த பேட்ஸ்மேன்களும் இன்று ஜொலிக்கவில்லை. இறுதியாக பஞ்சாப் அணி 111 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. 112 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கியது கொல்கத்தா அணி. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சலித்தவர்கள் இல்லை என்பது போல பஞ்சாப் அணியும் போலிங் செய்தார்கள். எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணியும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிகொடுத்து விளையாடியது. இன்று விளையாடிய பிட்ச் பவுலர்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாகவே இருந்தது. கொல்கத்தா அணியில் ரகுவன்சி மட்டும் அதிரடி காட்டி 28 பந்துகளில் 37 ரன்களை குவித்து விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனால் பஞ்சாப் அணியின் பவுலிங்கை சமாளிக்க முடியாமல் கொல்கத்தா பேட்ஸ்மேன்கள் சீட்டுக்கட்டு போல் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தார்கள். எளிய இலக்கு போட்டியில் பஞ்சாப் அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று ஐபிஎல் வரலாற்றில் ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. யாரும் எதிர்பாராத வெற்றியாகவே இன்றைய வெற்றி இருந்துள்ளது. கொல்கத்தா அணியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் கடந்த போட்டியில் சென்னை அணியை 20 ஓவர்களுக்கு 103 ரன்களுக்கு சுருட்டினார்கள். இந்த போட்டியில் பஞ்சாப் அணியை 111 ரன்களுக்கு சுருட்டினார்கள். ஆனால் கடந்த போட்டியை போன்று இந்த போட்டியிலும் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணிய கொல்கத்தா அணிக்கு பஞ்சாப் பவுலர்ஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். இன்று தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் 120 ரன்களுக்குள் எதிரணியை சுருட்டியுள்ளது கொல்கத்தா அணி. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை அந்த அணியின் பவுலர்ஸ் மிக பலமாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் இன்றைய போட்டியில் பேட்ஸ்மேன்கள் ஜொலிக்க தவறியதால் அந்த அணி ஒரு மிக மோசமான தோல்வியை பதிவு செய்திருக்கிறது. பஞ்சாப் அணி ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. எளிய இலக்கானாலும் பஞ்சாப் சிறந்த பந்துவீச்சால் கொல்கத்தாவை திணறடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை எடுத்து கொல்கத்தா அணிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை பஞ்சாப் அணி 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 6 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி கண்டு 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து 4ஆம் இடத்தில் பஞ்சாப் அணி இருக்கிறது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை 6வது இடத்தில் இருக்கிறது. 7 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று 4 போட்டிகளில் தோல்வியடைந்து 7வது இடத்தில் இருக்கிறது. இன்றைய தோல்வி ஒரு மிக மோசமான தோல்வியாகவே கொல்கத்தா அணிக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எளிய இலக்கை சேஸ் செய்ய முடியாமல் இந்த தோல்வியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 112 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. ஆனால் 95 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து கொல்கத்தா அணி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கொல்கத்தா ரசிகர்களும் ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். ஐபிஎல் வரலாற்றிலேயே பஞ்சாப் அணியின் ரசிகர்கள் இன்று மிக உற்சாகத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் ஐபிஎல் வரலாற்று சாதனை இன்று பஞ்சாப் அணி படைத்திருக்கிறது.